செலிப்ரேஷன் உள்ள சூப்பரா இருந்துச்சு, நல்ல வைபா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். டிவில எத்தனை வாட்டி பார்த்தாலும் தியேட்டர்ல வந்து இப்படி எல்லாரும் அந்த கத்தி பார்க்கிறது நல்லா இருந்துச்சு. ஓகே, எந்த சீன் பயங்கர கூஸ்பம்ப் கொடுத்துச்சு நினைக்கிறீங்க? அதான் அந்த தங்கச்சி கடத்திட்டு போன அப்புறம் அந்த என்ட்ரி சீன் இருக்கும், அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்களா உள்ள? சாங்ஸ் போட்டாங்க, 2 வாட்டி போட்டாங்க. உங்களுக்கு எந்த சாங் ஃபேவரட் துப்பாக்கில? எனக்கு வந்து எல்லா பாட்டுமே பிடிக்கும். லாஸ்ட் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்டா வெண்ணிலா பாடுறீங்களா 2 வாரம்? ஐயோ எனக்கு பாடலாம் வராது. ஓகே, அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு 2012ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸ் கழிச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த மொமெண்ட்? நல்லா இருக்கு. 2014 அப்போ ரிலீஸ் 12 ரிலீஸ் ஆச்சா. அப்ப சின்ன பொண்ணா பார்த்திருப்பேன், இப்போ பெரிய பொண்ணா பாக்கும்போது அதுதான் வித்தியாசம். ஆமா அதான் வித்தியாசம். நல்லா இருந்துச்சு. ஓகே, அப்ப ஏதோ படம் பாக்குறோமேன்னு பார்த்திருப்போம், இப்போ ஒரு மொமெண்ட்டும் ரசிச்சு பாக்குற மாதிரி. தளபதி பர்த்டே வருது, என்ன உங்களோட விஷயம் என்னவா இருக்க போகுது? ஹாப்பி பர்த்டே தான், வேற என்ன சொல்ல முடியும்? நம்மள சுவாகத்துல ஆத்திட்டாரு நம்ம தளபதி. சொல்லுங்க. இந்த படத்தையே போட வேணாம்னு சொல்லிருப்பாரு. என்ன நம்ம டிக்கெட் புக் பண்ணதால வந்தோம். இந்த படம் உண்மையாலுமே அவரோட 100 கோடி ஃபர்ஸ்ட் அடிச்ச படம் இல்லையா? ரெண்டாவது அவர் பிறந்த நாளைக்காக போட்டாங்க. அது வந்து நமக்கு ஒரு துக்க நாளா மாறிடுச்சு. ஏன்னா 50 பேர்த்த இழந்துட்டாரு. நம்மளும் தான் எல்லாரும் தான் இழந்துட்டோம். எனக்கு போய் தலைவர் டிகே தலைவர் அதாவது தளபதி போய் பார்த்தப்ப ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. நான் கூட வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. இருந்தாலும் நம்ம இவ்வளவு எதிர்பார்க்கல. 50 பேர் அங்க செத்து போயிட்டாங்க, நம்ம என்னத்தை போய் கொண்டாட போறோம்? கரெக்டுங்களா? இருந்தாலும் போட்டுட்டதால எல்லாரும் மக்கள் வந்தாங்க. எந்த சோகம் பண்ண எதுவும் ஆடம்பரம் எதுவும் வேணாம், என் பிறந்த நாளைக்கு செலவு பண்றத பொருள் உதவியாகவும் அவங்க கூட போய் பார்த்துக்கோங்க. எல்லாம் ஒரு டீமே கிளம்பி போயிருக்கு, கருணாபுரத்துக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இறந்து போயிட்டாங்க. ஓகேங்களா? 50 ரூபா சாராய பாக்கெட்டால எவ்வளவு பேருக்கு தமிழ்நாட்டுக்கே பெரிய பூகம்பம் மாதிரி ஆகி போயிடுச்சு. மேலும் மேலும் இந்த மாதிரிலாம் நடக்காம இருக்கணும்னா புதிய புதிய தலைவர்கள் வரணும், நம்ம டிவிகே தலைவர் வரணும். அதை மட்டும் நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். இந்த கிரிவலம் அவருக்காக தான் பிறந்த நாளைக்கு போறேன். ஓகேங்களா? ஏதாவது ஒரு தமிழகத்துக்கு ஒரு திருப்பம் கிடைக்கணும். இவ்வளவு பேர்த்த இழந்திருக்க கூடாது. அதனால நானே இதை துக்கனால நினைக்கிறேன். அவரோட 50வது பிறந்த நாளைக்கு அது 50 பேர் சாகணும். இதெல்லாம் வந்து ஒரு விதி வழி பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது. கண்டிப்பா வரணும்பா. வந்தாதான்ப்பா இந்த போதை வஸ்துக்கள்லாம் குலைச்சு ஒரு தரமான தலைவர் வந்தாதான் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். 50 பேர்த்த இழந்துட்டாக்க ஒரு பொம்பளைங்க காத்தறாளுக்குடாடே. உங்களுக்கு எல்லாம் அழுக வராதுடா, பொம்பளைடா. நானு பெத்தவங்களுக்கு தான்டா தெரியும் அந்த பிள்ளையோட பாசம். அந்த ஊரே அழுகுதுடா. 21 பேரை ஒரே இடத்துல வச்சு புதைச்சிட்டு எரிக்கிறாங்க. அடமல்லடா. நேத்து 7 பேர்த்த புதைக்கிறாங்கடா. ஊரே அழுவுதுரா, உலகமே அழுவுதுரா. தமிழ்நாடுனா யாரு? நம்ம எவ்வளவு பெருமையா வாழ்ந்துட்டு போதே வாயில எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு 50 பேர்த்த வந்து நம்ம பறி கொடுத்துட்டு அழுவுற நாளாகி போயிடுச்சு. அவர் பிறந்த நாள் அவர் உண்மையாலுமே மறக்க மாட்டாரு. அடுத்த பிறந்த நாளைக்காவது நல்லது நடக்கணும். 2026 சீக்கிரம் பிறக்கணும்டா. ஓகேவா? அதுதான் சொல்றேன். ஓகே, இல்ல மனசு தாங்கலடா. என்னடா 50 பேர் என்ன சும்மாவாடா? ஏண்டா உங்களுக்கு எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழியே இல்லையாடா? எவ்வளவோ துறை இருக்குதுல்ல, அதுல கள்ள கடத்தல் பண்ணுங்க, என்னென்னமோ பண்ணுங்க. உசுர்லையாடா விளையாடுவீங்க? எங்களை மாதிரி கூலி தொழிலாளியோட விளையாடுவீங்க? கள்ளசாராயத்திலேயாடா விளையாடுவீங்க? உங்க அக்கிரமத்தெல்லாம் உங்களெல்லாம் உங்க தலைக்கணத்தெல்லாம் அடக்கிறதுக்கு ஒரு கட்டம் கட்ட மாட்டானா கடவுள்? உசுறு அவரே பாடி இருக்காரு. உசுரை ஒசப்பி பாக்குறீங்களா? அந்த உசுரை பொட்டலம் கட்ட ஒருத்தன் வரமாட்டானா? வரணும். இந்த பொட்டலம் கட்டுறதுக்கு ஒருத்தன் வரணும். ஓகேவா? கட்டம் கட்டுறதுக்கு ஒருத்தன் வரணும். அது வந்து நாளைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரா வரணும். அதுதான் என்னோட ஆசை, அந்த திருவண்ணாமலையோட ஆசை. அதுக்காக தானே நான் பேட்டியே கொடுக்க வந்தேன். என்னைய பார்த்து நான் என்னடா பண்ண போறேன்? டிவிலயும் இதுலயும் என்னைய பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? கைய கூட அவனுக்கு கொடுக்க மாட்டேன். ஓகேவா? நான் பேச வந்ததுக்கு காரணமே நாளைய தமிழகத்தின் தலைவனை உருவாக்குறதுக்கு வந்திருக்காண்டா இந்த சுகந்தி. ஓகே, வெற்றி கழகத்துல அழைப்பு வந்தா நீங்க போவீங்களா? அது வந்து எப்படி சொல்லணும்னா, அவங்க ரசிகர்கள் வந்து சுகந்தி அக்கா அப்படின்னு கத்துவாங்கல்ல, சுகந்தி அக்கான்னு கத்துவாங்கல்ல. அப்படி கூப்பிட்டா அண்ணனே கூப்பிட்டாதான் நான் போவேன். ஓகேவா? அதுதான் இப்பயே வெயிட் பண்றேன்டா. 50 பேர் செத்தாங்க பாரு. போய் நேத்து ஒவ்வொரு ஆளையா ஒவ்வொரு டாக்டரையா பாக்குறாருடா.
அப்படியே கண் கலங்கி ஜூம்ல காட்டுறாங்க, மனசு தாங்கலடா. ஓகேவா, ஏன்டா சிரிக்கிற? இதையும் போடுறான். 50 பேர் அழுதுகிட்டு இருக்கேன், போட்ட பொம்பளை பிள்ளைல இருந்து பிள்ளைங்கள்ல இருந்து பதறிக்கிட்டு இருக்குது. என்னடா டே போடா, டென்ஷன் பண்றேன். ஆமா ஆமா, இதுக்கு கணக்கே இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் விஜய் அண்ணா படத்துலயே. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் அது என் பையனுக்கு தெரியாம பார்த்துட்டு வந்துட்டு என் பையனே என்னை திட்டினான், திருட்டு படம் பார்த்துட்டு வந்துட்டியான்னு. அந்த அளவுக்கு நான் மோசமான தாயா இந்த விஷயத்துல இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் என் பிள்ளை இல்லாம படத்துக்கு போல இப்பயும் அவன்ட்டு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா காலேஜ் போயிருக்கேன். ஆமா, அந்த மாதிரி தான்டா ஷூட் பண்ணணும். அந்த 50 பேர் செத்தாங்க பாரு, அந்த 7 பேர் டிஎஸ்பி எல்லாம் மாத்தினாங்க பாரு, 8வது பேர்த்த ஒருத்தனை வச்சு இப்ப கமிட் பண்ணிருக்காங்க பாரு. அந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்ல 12 பேர்த்த வச்சு டும்முன்னு சுத்த மாதிரி துப்பாக்கியை எடுத்து 2 தோட்டாவையும் போட்டு, ஏன்னா அந்த லஞ்சம் இப்ப அவரு முதல்வரே ரொம்ப கொதிச்சு போய் பேட்டி கொடுத்திருக்காரு. அது கொடுத்ததுக்கும் இப்ப அந்த கால புடுங்கணும்டா, அந்த ஸ்லீப்பர் செல்ல உள்ள ஆளுங்களை புடுங்கின மாதிரி அந்த அரசு அதிகாரிங்களை ஒலி எல்லா பணத்தையும் புடுங்கி அவனுங்கள்ட்ட 5 பைசா இல்லாம அந்த 50 பேத்துக்கும் வாங்கி கொடுக்கணும். ஒருத்தனையும் 1 ரூபா இல்லாம அம்மனமா விடணும். அந்த கண்ணு குட்டியா யாரோட பன்னி குட்டியா அந்த நடராஜன் கோவிந்தனை அவனை கூட்டிட்டு வந்து 5 பாக்கெட் சாராயத்தை அவன் வாயில ஊத்தணும். ஓகேவா, எதனால ஒருத்தன் செத்தானோ 50 பேர் குடும்பம் துடிக்குதோ அந்த 50 பேர் குடும்பமும் சேர்ந்து அந்த 5 பாக்கெட் 10 பாக்கெட் வாயில ஊத்தி கொல்லணும். அவனுக்குலாம் எதுக்குடா இனிமே வந்து தண்டனை? அவனுக்குலாம் எதுக்குடா வந்து அது என்னடா 10 லட்சம் ரூபா 10 மாசத்துலயே காலி பண்ணிடுவாங்கப்பா. 10 ஒருத்தர் மரக்காணத்துல 10 லட்சம் கொடுத்தாங்களா? ஓகேவா, என் புருஷன் போயிட்டான், அந்த 10 லட்சம் காலி ஆயிடுச்சுன்னு ஒரு பொம்பளை பேட்டி கொடுக்குது, போய் பாருங்க போங்க. அதையெல்லாம் போடாதீங்கடா, அதுல எல்லாம் நீங்க போட்டுறாதீங்க, 4வது தூணு வீணா போயிடும். ஓகேவா, எப்படிடா ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க? சத்தியமா இது ஹாப்பி பர்த்டே எல்லாம் அவருக்கு ரொம்ப வருத்தமான பர்த்டே தான். ஆனா 50வது பிறந்த நாள் 50 ரூபாய்க்கு கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சுக்கிட்டு 50 பேர் செத்ததால அவருக்கு உண்மையாலுமே இது கருப்பு தினம் தான். ஓகேவா, அதனால நான் கூட நேத்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஹரியனாக்கு பேட்மேன் பட்ட பேர் வச்சீங்க, முருகதாஸ் அவர்களுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? அவனுக்கு வந்து சாரி, அவருக்கு வந்து சிக்ஸர் மேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அவரு சிக்ஸர் மேன். ஓகேவா, ஏன்னா 6 தானே படம் வெற்றி படத்தை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ஒண்ணுமில்லாம் போயிட்டாருல, அதனால சிக்ஸர் மேன். ஓகே, மாதிரி நல்லா இருந்துச்சுடா. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி படம் பார்க்கும்போது ஒரு வேற வேலை வைப்பு. மெயினா ஃபேன்ஸோட பார்க்குறப்ப ரொம்ப வைப்பா இருந்தது. அது சொல்ல தெரியல, எனக்கு அவ்வளோ ஃபன் பண்ணோம், அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. மெயினாக தளபதியை ஸ்க்ரீனில் இந்த பெரிய ஸ்க்ரீனில் இப்போ போட்டுக்கு முன்னாடியே பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. என்ன ஒன்றா இன்னும் 2 படத்துக்கு அப்புறம் வரமாட்டாருன்னு அதுதான் ஒரு மாதிரி ஃபீல் ஆக தவிர, மற்றபடி தளபதியோட அந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக கூஸ் பம்ப்ஸ். ஆஸ் தளபதி ஃபேனாக நீங்கள் உண்மையான டையட் தளபதி ஃபேனாக இருந்தால் கன்ஃபார்ம் அது ஆகும். என்ஜாய்மெண்ட் தான், ஒரு ஜாலியாக இருந்தது. மெயினா நாளைக்கு தளபதி பர்த்டே, அதுக்கு இப்போயும் விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஓட்டு 2026 பார்த்துக்கலாம். நல்ல இன்டர்வியூல 2 வாட்டி சாங் போட்டாங்க, அந்த குட் சாங் 2 வாட்டி போட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பி தான். ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த துப்பாக்கி படம் ரீலீஸ் கொஞ்சம் எங்களுக்கு எல்லாமே ஹாப்பியாக தான் இருக்கு. பார்க்கலாம், அவங்க நமக்கு அது எக்ஸ்பெக்டேஷன் எப்படி சொல்றது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் திரும்ப நடிப்பார் அப்படின்ட்டு. ஸோ லெட்ஸ் ஹோப் ஆல் தான். 2012 ரிலீஸ் ஆன படத்தை இந்த 2024 பார்க்கும்போது அந்த எக்ஸைட்மென்ட்டே வேற லெவல். எல்லாரும் எல்லாரும் வந்து பாருங்க, படம் வேற லெவல் ப்ரோ. ஏர் முருகதாஸ் வேற லெவல். ஹாப்பி பர்த்டே தளபதி. எப்படி பாக்குறீங்க ப்ரோ? 2 படம் தான் தயார் பண்ணலாம் சொல்லுங்க, எப்படி பாக்குறீங்க? அழகா ப்ரோ, அதே போதும் ப்ரோ, சீன் பண்ணிட்டு பார்க்கணும், வலி இல்ல ப்ரோ. தியேட்டர் ஃபுல்லா எப்படி செலிப்ரேஷன் இருந்துச்சு? சொல்லவா வேணும், உங்களுக்கே தெரியும் ப்ரோ. பயங்கரமா தலைவா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தலைவா. வருங்க ரசிகம். நல்ல குறிச்சு போனா செமையா இருக்கு. ஏன் இதே மாதிரி படம் பண்ணனும், வெயிட்டிங் தலைவனுக்காக. அடுத்த படம் வருமா? வரும் ப்ரோ. உள்ள ஒண்ணுமே பண்ணல ப்ரோ, வெளியே மட்டும் சும்மா கத்துறாங்க, உள்ள சும்மா உட்காந்துட்டே கத்திட்டு வந்துட்டாங்க. நீங்க கத்துனீங்களா? கத்த மட்டும் தான் படம் கதை ப்ரோ செய்யணும், ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. டான்ஸ் கூட ஆடல ப்ரோ, டான்ஸ் கூட ஆடல ப்ரோ. வந்ததே ரோஹிணி, அங்கிருந்து சோழிங்க வந்தோம் ப்ரோ, ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. சும்மா உட்காந்துட்டு அந்த மாதிரி ப்ரோ, வீட்லயே உட்காந்து பாத்துக்கலாம் ப்ரோ. தளபதி படம்னு வந்தா இப்படி டிசப்பாயின்ட் பண்றாங்க. அவ்வளவு எக்ஸைட்டிங்ல ப்ரோ. சரி விடுங்க, நம்ம டான்ஸ் 7 மணிக்கு எந்திச்சோம் ப்ரோ. நானே வாழ்க்கையில எக்ஸாம் கூட 7 மணிக்கு எந்திச்சது ப்ரோ. நானு தளபதிக்காக எழுந்தீங்களா? தளபதிக்காக வந்தோம் ப்ரோ. கூட ஒண்ணுமே செலிப்ரேட் பண்ணல ப்ரோ. உட்கார்ந்து இருக்கானுங்க, எல்லாம் தூங்குறானுங்க பாதி பேரு.
வேற மாதிரி ப்ரோ. வேற மாதிரியா? எப்படி இருந்துச்சு படம்? ஓட்டு போட்டுருங்க. யாருக்கு வணக்கம்? டிவிக்கு மறக்காம போடுங்க. மஜாவா போட்டாங்கண்ணா.